இன்னைக்கு கரூர் வழக்கு, இந்த கிட்னி திருட்டு வழக்கு ரெண்டுலயுமே திமுக அரசால மொத்த தமிழ்நாடு தலை குனிஞ்சு நின்று இதுல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது சாதிச்சிருக்கு அப்படிங்கறதே நாம சொல்லி ஆகணும். இது ஒரு கூட்ட நெரிசல். இது விஜய் மேலதான் தப்பு. அதாவது சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரணை எடுக்கப்பட்டிருக்கு. சம்பவத்துல பிள்ளைய பறி கொடுத்த ஒரு அப்பன், கணவனை பறி கொடுத்த ஒரு மனைவி, இவங்க எல்லாம் விஜய்க்கு பின்னாடி நிக்கிறாங்க. இவர்கள் தரப்புலயே பேசும்போது முழுக்க இதுக்கு காவல்துறையோட மெத்தனமே காரணம் அப்படின்னு தங்களோட வாதங்களை முன் வச்சிருக்காங்க. 500 போலீஸ் 600 போலீஸ் இருந்ததுன்னா நாங்க போலீஸ பார்க்கவே இல்லை, எங்க போனா என்ன தெரியல. அது இல்லாம சட்டவிரோத கும்பல் கூட்டத்துக்குள்ள ஊடுருவிச்சு, தடியடி நடத்தப்பட்டுச்சு, கல்வீச்சு நடத்தப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்ததுங்கிறத உயிரை பறி கொடுத்தவங்க தங்கள் தரப்பு வாதமா வச்சிருக்காங்க. அப்ப இது ஆக சிறந்த கேவலம் இல்லையா திமுகவுக்கு? நறுக்குன்னு நாட்டப்புடுங்கிற மாதிரி கேட்டிருக்கு நீதிமன்றம். அந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில இருக்கு. எந்த அடிப்படையில் நீங்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தீங்க, நீங்க எடுத்ததே தப்பு அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு திமுக வாங்கின அடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு அலற அளவுக்கு ஒட்டுமொத்த திமுக வழக்கறிஞர் பிரிவையும் அடிச்சு ஓட விட்டுருக்கு உச்ச நீதிமன்றம். அப்படிதான் சொல்லணும். எதுக்குமே இவங்கள்ட்ட பதில் இல்லை. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பதில், விஜய் லேட்டா வந்தாரு. சரிப்பா லேட்டா வந்தாரு, 10 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்குல்ல, 10 மணிக்கு மேலே வந்தாரு, கூட்டம் ஒன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க வேலை தானே. இதையெல்லாம் நீதிமன்றம் நாராசமா கேள்வி கேட்டுட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரிக்க உத்தரவிட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன திமுகவோட வாதத்தை பல கேள்விகளை முன் வச்சு தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்து அதற்கான அவகாசத்தையும் கொடுத்து இன்னைக்கு வழக்கை நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போகும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கு வாங்கினது திமுகவோட முதல் அடி. இதுக்கு மேல வாழ்க்கையில திமுக அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். நீதிமன்றம் மக்களோட கடைசி நம்பிக்கை அப்படிங்கறத இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நிரூபிச்சிருக்காங்க.